வெல்கம் டு தமிழ் சினி டைம்ஸ். தொடர்ந்து நம்ம சினிமா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம சேனல தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போ நடந்துட்டு இருக்க சினிமால என்ன மாரி பிரச்சனைகள் இருக்கு, என்ன மாரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்குன்னு பிரபல திரை விமர்சகர் திரு ராஜகம்பீரன் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். சார் இப்போ சமீப காலத்துல பார்த்தீங்கன்னா 2025ல இப்போ ரீசென்ட்டா 250 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல வியாபார ரீதியா ஒரு 10 படங்கள் மட்டும் தான் போட்ட படத்த எடுத்திருக்காங்க. படமும் ஓரளவுக்கு ரீச் ஆயிருக்கு. இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? திரைப்படம் தயாரிப்பது, திரைப்படம் எடுப்பது, இயக்குனரா இருப்பது, கதை முடிவு செய்வது என்று பல கட்டங்கள் இருக்கு. இப்ப ஹாலிவுட்லனா சிறந்த கதாசிரியருடைய கதையை பதிவு செய்து வைக்கிறார். அந்த கதைக்கு யார் நடித்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்ட்டு அவங்க அந்த கம்பெனிக்கு ரெஃபரன்ஸ் அனுப்புறாங்க. அப்புறம் நடிகர்கள் தேர்வாகுறாங்க. காஸ்டிங் டைரக்டருமே தனியா நடிகர்களை தேர்வு செய்வதற்கென்று தனித்த இயக்குனர்கள் கூட இருக்கிறாங்க. அப்புறம் இந்த படத்தை யார் சிறப்பாக இயக்குவார்கள் அப்படின்னு பல படிநிலைகள் இருக்கிறது. சினிமா ஒரு அனுபவமாக மாறுவது. அதாவது திரையில் பார்க்கக்கூடிய காட்சிகள் எல்லாம், தரையில் பார்க்கிற காட்சிகளைப் போல நம் கண் முன்னால் நிகழக்கூடிய உண்மையை போன்ற ஒரு ஃபீல் குடுத்தா தான் சினிமா வெற்றி பெறும். கதாபாத்திரத்திற்கு ஒரு துயரம் நேருகிற போது பார்வையாளன் கண்ணீரால கதறி அழுகிறான். பல இடங்கள்ல மௌனமாக கூட அழுகிறான். சத்தம் போட்டு சிரிக்கிறான். அவர்கள் காதலர்கள் ஒன்று சேர்ந்தா இவன் கைதட்டுறான். இப்படி பல காட்சிகள்ல அது திரை என்பதை அவன் மறந்து விடான். தன் கண்முன்னால் நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையின் பதிவு என்பதாகத்தான் அதை பார்க்குறான். அப்போ ஆடியன்ஸுக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்டுக்குமான கனெக்டிவிட்டிக்கு அந்த இணைப்பு பாலனுக்கு இது மிஸ் ஆகிறது தான் படும்பகுதி தோல்வி படங்கள் உருவாவதற்கு காரணம். இங்கே என்ன நடக்குதுன்னா, கதாசிரியர்கள் என்று ஒரு தனித்த வகை உண்டு தமிழ் சினிமாவில். அன்னக்கிளி தொடங்கி அடைபாயுதையிலிருந்து இன்னும் பல படங்களுக்கு நூற்றுக்கணக்கான படங்கள் முதல் மரியாதையிலிருந்து பல படங்களுக்கு திரைக்கதை வசனம், கதை வசனம் எல்லாமே உருவாக்கியது அன்னக்கிளி செல்வராஜன் சொல்வான். அது மாதிரி கலைமணி, ரஜினிகாந்தை முதல் முறையாக கதாநாயகனாக மாட்டிய கலைஞானம், ஏதோ ஒரு கதாசிரியர்கள் பட்டாளத்துக்கு பாரதி ராஜாவினுடைய திரைப்படங்கள்ல வெற்றி பெற்ற பெரும்பகுதி 90க்கும் மேற்பட்ட சதவீதத்துக்கான படங்களுக்கான கதை பாரதி ராஜா அல்ல. மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்த எஸ்பி முத்துராமன் போன்றவர்கள் கதை எழுதியதே கிடையாது. அதே மாதிரி மிகப்பெரிய சூப்பர் ஹிட் படங்களை எல்லாம் கொடுத்த கே.எஸ். ரவிக்குமார் போன்றவர்கள் எல்லாம் அவர்கள் கதை எழுதுவது கிடையாது. அப்ப கதாசிரியர்கள் என்கிற ஒரு வகைப்பாட்டை, ஒரு வகைய நம்ம அழிச்சிட்டோம். இப்ப கேரளாவில் பார்த்தீங்கன்னா சினிமாவுக்கென்று எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் அப்படின்னு ஒரு வகை இருக்கிறாங்க. இப்ப ஏன் இது அழிஞ்சிச்சு, கதாசிரியர்கள் இனம் ஏன் அழிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தா, ஒரு பிரபலமான எழுத்தாளர்கிட்ட கதையை வாங்கிட்டு தான் கதைன்னு டைரக்டர்கள் போட ஆரம்பிச்சாங்க. திரைக்கதை வசனமும் போட ஆரம்பிச்சாங்க. முழுக்கதையும் பாஞ்சிறது தான். அப்ப நேரடியா ஒரு படத்துக்கு யாராவது வசனம் எழுத முடியுமா? கதை இருந்தால் தான் வசனம் எழுத முடியும். வெறும் வசனம்னு வருது. அப்ப சினிமா கூட்டு முயற்சியாக இருந்தாலும் கூட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வைரமுத்து ஒரு மிகச்சிறந்த கவிதை எழுதக்கூடியவர், ஒரு பாடல் எழுதுறாரு. அவர் பாட்டு எழுதக்கூடிய அவருடைய தமிழ் ஒரு இயக்குனராக இருக்கக்கூடிய ஒரு பாடல் எழுதும்போது வருமா? அகத்தியம் பாடலாசிரியராக பாடல் எழுதிக்கிறார். அது அதளவுக்கு வருமானா வராது. அதே மாதிரி இப்ப பல பேர் என்ன செய்யறாங்கன்னா, தங்கள் துறையை தாண்டி வேறு துறைகளும் கூட தாவுறாங்க. இப்ப மிஸ்கின் இப்ப சமீபத்தில் மியூசிக் டைரக்டர் ட்ரெயின் படத்துல அவர் தான் மியூசிக் டைரக்டர். இசை மீது அவருக்கு ஒரு ஆர்வம், அவர் கற்றுக் கொடுக்கிறார். ஒரு இயக்குனர் இசையமைப்பாளராக மாறக்கூடாதான்னு கேட்டா மாறலாம். அவர் நல்லா பாட்டும் பாடுவாருங்க சார். நல்லா பாடல, சூப்பர் சிங்கர்ல வேற பாடுறார். ஆனா ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கராகவோ, ஒரு ப்ரொஃபஷனல்ல ஒரு இசையமைப்பாளராகவோ இருக்கக்கூடியவங்களுடைய இது இருக்கு இல்லையா? அந்த தொடர்ச்சி இருக்குல்ல, அவருடைய இளமை காலத்துல இப்ப இளையராஜா இருக்கிறாருன்னா, இளமை காலத்துல இருந்து தொடங்கி இன்றைக்கு 80 வயதுகள் கடக்கிற வரைக்கும் ஏறத்தாழ ஒரு 60 ஆண்டுகளுக்கு மேலாக இசையமைப்பு செய்றேன். அந்த அனுபவத்தினுடைய ஒரு சாராம்சம் இருக்குல்ல, அது திடீர் இசையமைப்பாளரிடம் கிடைக்குமான்னா கிடைக்கும். சில ஹிட் புகழ் அப்ப பாக்கியராஜ் சில படங்களுக்கு மியூசிக் பண்ணியிருந்தார். அவர் படம் இது நம்ம ஆளு மாதிரி படங்கள் எல்லாம் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஆனா யாருக்காவது பாக்கியராஜ் என்கிற பெயரை கேட்கிற போது உங்களுக்கு என்ன நினைவுக்கு வரும்? நினைவு வரும். ஏன்னா அவர் அதுலதான் அதிகமா சாதிச்சிருக்கிறார். வடமுறிச்சான் கூட ஒரு முறை சொன்னாரு, என்னிடம் பல குதிரைகள் இருக்கிறதா, பேச்சாற்றல், எழுத்தாற்றல், கவிதை இன்னும் பல குதிரைகள் இருக்கிறது. எந்த குதிரை எல்லா குதிரைகளையும் தாண்டி ஓடுகிறதோ அந்த குதிரை தான் என்னுடைய அடையாளமாக மாறுகிறதுன்னு வடமுறிச்சான் சொல்றார். அப்போ ஒரு இயக்குனர் இடத்துல பன்முக திறமை இருக்கலாம். அதோட பெஸ்ட் தான் ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகும். இப்ப டி ராஜேந்தர் எல்லாமே பண்ணாரு,
இப்ப நம்ம தமிழ் சினிமாவுல என்ன சிக்கல் ஏற்பட்டிருக்குன்னா, கதாசிரியர்களே ஒழிச்சு கட்டிவிட்டாய்ங்க. கேரளால ஒழிச்சு கட்டல. ஒழிச்சு கட்டிட்டு, இயக்குனர்கள் தான் கதை சொல்லிகளாக இருக்காங்க. இயக்குனர்கள் கதை சொல்லிகளாக இருக்கக்கூடாதா? அப்படின்னு சில பேர் கேட்கலாம். இருக்கலாம். அவங்களுக்கு ஏதாவது ஒரு கதை தான் தங்கள் வாழ்க்கையில பார்த்தது, அனுபவித்தது, தங்கள் இளமையில ஏதாவது அவமானப்பட்டது, காதல் தோல்வி அடைஞ்சது, ஏதோ ஒண்ணுல லவ் பிரேக்கப் ஆனது, எங்கேயாவது வந்து செருப்படி வாங்கினதுல வந்து வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டது, அல்லது ஒரு தாங்க முடியாத மன உளைச்சல் ஏதோ ஒரு எமோஷனலா கனெக்ட் ஆகுறதுக்கு ஒரு அனுபவம் இருக்கும். அப்ப மாரி செல்வராஜ் படங்கள் வந்து வரிசையா வந்து 5 படங்கள் சூப்பர் ஹிட் ஆயிருக்கு. என்ன காரணம்? வாழ்க்கையில அவர் பெற்ற அனுபவங்களே அவர் கதையா மாத்துறாரு. இந்த அனுபவம் எல்லாத்துக்குமே கிடைக்குமா? இப்ப நான் வந்து உலக சினிமா பார்க்குறேன். நான் மஜித் படம் பார்க்குறேன். கொரியன் படம் பார்க்குறேன். அப்படின்னா, நீ வாழ்ந்த வாழ்க்கை குறித்து ஒரு கதை எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அப்ப அவருக்கு மாரி செல்வராஜுக்கு ஒரு ஒரு அனுபவம் சார்ந்த ஒரு வாழ்க்கை தெரிகிறது. அதை வந்து இப்ப நீங்க பல பேர் என்ன செய்வாங்கன்னா, முதல் படம் சூப்பர் ஹிட் குடுப்பாங்க. அல்லது 2வது படம் வந்து பயங்கரமான ஹிட் குடுப்பாங்க. அடுத்தடுத்த படம் அவங்கனால ஹிட். இதற்கு என்ன காரணம்னா, ஒரு அனுபவத்தை அவர்கள் திரையில மொழிபெயர்க்க முடியும். திரையில வந்து காட்சிப்படுத்த முடியும். தொடர்ந்து காட்சிப்படுத்த முடியும். அப்ப கதை தேர்வினுடைய தோல்விதான் பல படங்களின் இதுக்கு இந்த காரணத்த கூட நம்ம சொல்லலாம் சார். இப்ப சமீப காலமா வந்து எல்லா படமே ஓடிடில ரிலீஸ் பண்றாங்கல்ல. இது வந்துட்டு ஒரு நல்ல விஷயமா நினைக்கிறீங்களா? இல்ல இது வந்து சினிமா துறைக்கு ஒரு கெடுதலான ஒரு விஷயமா நினைக்கிறீங்களா? அது தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வேற. திரையரங்கத்துல வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான திரையில, நானும் அந்த திரையில இருக்கிறவருடைய கதாபாத்திரங்களும் ஒரு இருட்டறையில் பேசிக் கொள்வது மாரி, பழகிக் கொள்வது மாரி, எங்களுக்குள்ள சண்டை போட்டுக்குவோம், எங்களுக்குள்ள சேர்ந்துக்குவோம் அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீல் குடுக்குற இடம் வந்து தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஓடிடி தளம் என்பது ஒரு நவீன அறிவியலினுடைய ஒரு வடிவம். அது நம்ம வரக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நாடகமாக இருந்து தான் சினிமா வந்துச்சு. நாடக கலை அழிவுக்கு அது காரணமாக கூட இருந்துச்சு. நவீன அறிவியல் வளர்ச்சியில சில விஷயங்கள் காணாமல் போகும் என்பது தவிர்க்க முடியாத அறிவியல் விதி. ஆனா ஓடிடில என்ன சிக்கல் இருக்குன்னா, சில படங்கள தியேட்டர்ல போய் பார்ப்போம். எல்லா படத்தையும் நம்ம தியேட்டர்ல போய் பார்க்கணுமா? அதனால ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஃபில்ம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல ஒரு 4, 5 தியேட்டர்ல போவோம். மிச்சம் ஒரு 400 படத்த இவங்க இழுக்காய்ங்க. 200 படம் இருக்குதுங்க. அது ஓடிடில டைம் கிடைச்சா பார்த்துக்குவோம். அது கொஞ்சம் ஓடிடில ஓட்டி பார் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காய்ங்க. பாட்ட கட் பண்ணிக்கலாம், சண்டைய கட் பண்ணிக்கலாம், ஸ்பீடா பார்த்தோம். ஸ்பீடா பார்க்கலாம். எது வேணா செய்யலாம். மூடி மாற்றம் செய்து பார்க்கலாம். அப்ப உங்களுடைய வீட்டு வரவேற்பறையிலே உலக சினிமாவுல தொடங்கி உள்ளூர் சினிமால இருந்து பக்கத்து மாநிலம், பக்கத்து மொழி சார்ந்த எல்லா படங்களும் புட்டி கிடப்பது இருக்குல்ல. மனிதனுக்கு வந்து கிடைக்காத வரைக்கும் தான் ஒரு விஷயம் வந்து அபூர்வமாகும். கிடைக்காத பொருளெல்லாம் பொக்கிஷம்னு சொல்லுவான். கிடைச்சிருச்சுன்னா அத குப்பையாக்கிப்பான். ஓடிடி வந்து இப்போ ஒரு குப்பை கொட்டுகிற இடமாக மாறிட்டு. இப்போ ஓடிடி இந்த படம் ரிலீஸ் பண்றாங்கல்ல சார். இதுல வந்து தியேட்டர் வச்சிருக்க அந்த உரிமையாளருக்கு வந்து நெறைய நஷ்டம் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இவங்க தயாரிப்பாளர் என்ன பண்றாங்க, படம் ரிலீஸ் ஆகி ஒரு 10 நாள்லயாவது ஓடிடில குடுத்துடுறாங்க. இவங்க வந்து இந்த படத்த நீங்க குடுங்க. ஆனா இப்ப வேண்டாம். ஒரு 100 நாளைக்கு அப்புறம் குடுத்தீங்கன்னா, எங்களுக்கும் லாபம் கிடைக்கும் இல்லையா? தியேட்டர் இப்படி மாறி மாறி அவங்களுக்குள்ளேயே சண்டையும் கடந்த காலங்கள்ல என்ன செய்வாங்கன்னா, ஒரு படம் ரிலீஸ் ஆகுறப்போது, கரகாட்டக்காரன் மாரி ஒரு படம் ரிலீஸ் ஆகும். ஃபர்ஸ்ட்டு எங்கே ரிலீஸ் ஆகும்னா, மாநகரங்கள்ல ரிலீஸ் ஆகும். மதுரை, சென்னை, திருநெல்வேலி, திருச்சி, தமிழ்நாட்டுல ஒரு மாநகரங்கள் வந்து ஒரு ஒரு 4, 5 நகரமா சேலம், அப்தான், கோயம்புத்தூர். அங்கே ஓடி அந்த படம் ஒரு 1 மாச காலம் கழிச்சு தான் பக்கத்து நகரங்களுக்கு வரும். கோயம்புத்தூர்ல இருந்து திருப்பூர் போறோம். திருப்பூர்ல இருந்து தாராபுரத்துக்கு வர்றதுக்கு 50 நாள் ஆகும். இப்ப நான்லாம் வந்து என்னன்னா, மதுரையில ரிலீஸ் ஆகுது எங்களுக்குமா. நாங்க சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. எங்களுக்கு மதுரையில படம் ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆனோனே அங்கேருந்து மதுரையிலேருந்து ஷிஃப்ட் ஆகி பரமக்குடி வரும். பரமக்குடியிலேருந்து மானாமதுரை வரும். இது வர்றதுக்குள்ள ஏறத்தாழ 100 நாள் ஆயிரும். பெரிய படங்கள்லாம் கிடைக்காது. படப்பெட்டி காலம் ரீலு. இப்ப கூட ரீல்ஸ் அறுந்து போச்சுங்கிறாங்கல்ல. இப்ப ரீல்ஸே கிடையாது. ரீல்ஸ்ங்கிறது இப்ப இதுல தான் பார்க்குறான். மொபைல்ல தான் பார்க்குறான். இன்ஸ்டால ரிலீஸ். ஆமா. அப்போ ஃபில்ம் அது இருக்கிற காலத்துல அந்த படப்பெட்டிம்பாய்ங்க. அந்த படப்பெட்டி வந்து சேருவதற்கு சாதாரண அதனால என்ன செய்வான்னா, ரிலீஸ் ஆகுற சென்டர் வந்து ஏ சென்டர். அதுக்கு அடுத்து வர்ற சென்டர் வந்து பி சென்டர் வரும். அப்புறம் சி சென்டர் தான். கடைக்கோடிக்கு ஊர்கள் வரைக்கும் போகும். இப்ப ஏ சென்டர் கிடையாது. பி சென்டர் கிடையாது. சி சென்டர். ஒரே நாள்ல எல்லா ஊர்லயும் பி சென்டர். மானாமதுரையிலயும், மதுரையிலயும், சென்னையிலயும், கோயம்புத்தூர்லயும், அமெரிக்காவிலயும் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகும். சனிக்கிழமை காலை உள்ள படம் வந்து நல்லா இருக்கா இல்லையாங்கிறத அன்றைக்கு மாலைக்குள்ளேயே பல பேர் கண்டுபிடிச்சிருவான். சனி ஞாயிறை தாண்டிடுச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமையே படத்துக்கு வந்து வெற்றி விழா கொண்டாடிடுவேன். திங்கக்கிழமை படம் வந்து என்ன ஆயிரும்னா இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டோம். தேட்டரில் எவனுமே இருக்க மாட்டான். தேட்டரில் ஒருத்தன் கூட இருக்க மாட்டான். இப்போ சினிமாவுடைய ஆயுள் குறைந்து விட்டதா அப்படின்னு கேட்டா, முன்னாடி 400 சென்டரில் போட்டாங்கன்னா
இன்னைக்கு 1200 இடங்கள்ல, 1500 இடங்கள்ல படம் வந்து ரிலீஸ் ஆகுது. அப்ப இவங்க என்ன செய்றாங்கன்னா, முன்னாடி டிவிடி கலாச்சாரம் இருந்தது. மிக வேகமாக வேறு இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி படத்த திரையிட்டு வசூல் செய்ய வேண்டிய ஒரு அவசரம் அவர்களுக்கு ஏற்பட்டது. அந்த அவசரத்தின் வழியாக அவர் வேகமாக வந்து ரிலீஸ் பண்ண பழகுனாங்க. இப்ப 300 நாள் ஓட வேண்டிய படங்கள் 3 நாள் ஓடுது. இப்ப நீங்க நெறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டே இருந்தீங்க. உங்களுடைய பார்வையில் கந்தன்மலை படம் எப்படி இருக்கு? ஃபெட்ஸ் ராஜா நடிச்ச கந்தன்மலை படம். நெறைய ட்ரோல்லாம் வந்து நெறைய விமர்சனங்கள்லாம் வந்தது. அதாவது இயக்குனர் மகேந்திரன் வந்து சொன்னாரு, மோசமான படங்கள் பார்க்கிறப்பலாம் ஒரு படம் எப்படி எடுக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான ரெஃபரன்ஸ் என்னங்கிறத மகேந்திரன் சொல்லாம மறைந்து விட்டார். அதுக்காக எடுக்கப்பட்ட படம் தான் கந்தன். கந்தன்மலை பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒருத்தன் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ண போனவன் பாதியிலே திரும்பி வந்துட்டான் படம் பார்த்து. சார் அந்த படத்துல நெறைய கருத்துக்கள்லாம் அவர் அதுதான் நான் சொல்ல வர்றேன். ஏன்னு கேட்டேன். இந்த படத்தை எடுத்தவன்லாம் உசுரோட இருக்கானே, நான் எதுக்குடா சாகணும்னு அவன் கேட்கறான். இவ்வளவு மானங்கெட்டவன்லாம் உயிரோட இருக்காங்களே, நான் ஏன் சாகணும் அப்படி? அதனால எச்.ராஜா மாதிரி டயலாக் பேசுறது யாருமே கிடையாது. அவர் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காருன்னு வேற ரொம்ப சொல்றாங்க. பிரமாதமா நடிச்சு. மூவிஸ் எல்லாம் சூப்பர் டிஃபரெண்டா கெட்டப்ல அதாவது ஒரு வண்டு வந்து அப்படியே அப்படியே அவரு இதுக்கு மேல அப்படியே அந்த மூக்குக்கு முதட்டு நடுவு வைப்பாந்த மாதிரி ஒரு மீசை, பெரிய கருவெலும்பு மாதிரி. அந்த மீசை எப்போ விழுந்துருமோங்கிற அதிர்ச்சியிலேயே ஆடியன்ஸை உட்கார வச்சிருக்காங்க. அது என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு தியேட்டர்ல கூட ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன் தெரியுமா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தியேட்டர் ஓனர்ஸும் ஹிந்து விரோதிகள். எங்க எச்சரா தேசபக்தி இல்லாதவங்க, இந்தியாவுக்கு எதிரான ஆன்டி இண்டியன். அவங்க ஊரா சேர்ந்து யூடியூப்ல ரிலீஸ் பண்ண விட்டுருக்காங்க அந்த பழக்கம். அவருக்கு தர்ம போராளின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க. தர்மத்துக்கு பல அர்த்தம் இருக்கு. அம்மா தாயே தர்மம் போடுங்க அப்படிமா வேறும் பிச்சை எடுக்கிற போராளின்னு அப்போ ஒவ்வொரு முறை அந்த படத்தை வந்து ஷார்ட்ஸ் போடும்போதும் ஒரு ஜிபேல குறை போட்டு இங்க பார்த்து செய்யுங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் தர்ம போராளி நடிச்சதுனால தமிழ்நாட்டில் கலவரத்தை தூண்டி விடணுங்கிறதுக்காக ஒரு படம் எடுத்துக்கிறாங்க. நாங்கள் தீவை தூண்ட தீவியத்த மாக்கோம். சருளே கல்லணையா இருந்து சண்டைக்கு வருவியா இல்லை கதை சண்டைக்கு வரியா சரியா வில்லனே ஹீரோவா நடிச்சிருக்கேன். ஹீரோ யாரோ மக்கள் தான். மக்கள் நான் சண்டைக்கு வர மாட்டோம். ஏய் நான் எவ்வளவு பெரிய ரவுடி தெரியுமா, நான் யாரு தெரியுமா, வரியா 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 வரியான்னு சொல்லாப்படையில வடிவேலே தொடைய தெரியும். அதே மாதிரி கூப்பிடாப்புல எச்.ராஜா. வடிவேலு கொஞ்ச நாள் சினிமால அதிக படங்கள் நடிக்காதனுடைய தைரியத்துல எச்.ராஜா அந்த காமெடி செட் ஆயிட்டாங்க. அதனால 23ஆம் முடிகேசிக்கு பின்னாடியே காமெடி மட்டுமே கதையாகிற படங்கிறது கந்தன் படம் தான். கந்த பெருமான் இதை மன்னிப்பாரான்னு தெரியல. கர்த்தர் மன்னிச்சிருவாரு, கந்த பெருமான் மன்னிக்காது. ஆனா நெறைய பேர் சொல்லியிருக்காங்க சார். அரசியலை விட ஒரு முதல் முயற்சி எடுத்திருக்காரு. நடிப்புக்காக போய் முயற்சி எடுத்திருக்காரு. அந்த முயற்சி வந்து அவருக்கு வெற்றியை தான் கொடுத்துருக்குன்னு நெறைய பேர் விமர்சனம் சொல்றாங்க சார். அது உண்மைதான். ஏன்னா 17 வயசு 18 வயசுல இந்த மீசை முளைக்கிற வயசு, ஆசை முளைக்கிற வயசுல நான் பசங்க சுத்திட்டு இருக்கும்போது சில பொண்ணுல உசுப்பேத்திட்டே மிகிற மாதிரி இருக்கடா, சித்து மாதிரி இருக்கடா, எப்படி இருக்கடா எப்படி இருக்கடான்னு சொன்னோன்னா அவனுக்கு கிறுக்கு பிடிச்சி கொஞ்சம் பேர் சினிமா போயிடுவாங்க. பல பேர் விளங்காம போனதுக்கு அது ஒரு காரணம். அதே மாதிரி பொண்ணுகள்லையும் அந்த மாதிரி உண்டு. நீ யாரமா இருக்க தெரியுமா அப்படின்னு ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு கதாநாயகி நதியால இருந்து நயன்தாராவில் இருந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் நீ அப்படி இருக்க எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கொசுப்பேத்தி விடுறது. அவைய சினிமா கிறுக்கெடுத்து போடப்பாக்கத்தில் அலைஞ்சு செருப்பா தேஞ்சு ஒரு 20-30,000 செருப்பு போட்டு எல்லாமே தேஞ்சு போன முன்னாடி நம்ம சினிமா தேராதுன்னு தெரிஞ்சோம். அப்படி பல பேர் திரும்பியும் போயிருக்கான். சில பேர் அதிர்ஷ்டவசமாக ஜெயிச்சு வந்துருக்கான். இப்போ வந்து என்னன்னா 70 வயசான கிட்டத்தட்ட 69 வயசு முடியிருந்தாங்க. 70 வயசான எச்.ராஜா ஹீரோவா களங்கட்டினதுக்கு பின்னாடி நிறைய பேர் இப்போ வந்து இந்த ஊருக்கு திரும்பி போனாங்கல்ல, குணம் பார்த்த செட்டாதவன் அவன் எல்லாம் திரும்பி வரலதா ஒரு தகவல் என்ன. ஓ இவரை பார்த்துட்டு வராங்களா? இவனே ஹீரோவா நடிக்கிறானே, நம்ம ஏன் நடிக்க முடியாது? நம்ம கொஞ்சம் பேர் ரிட்டர்ன் ஆகவா ஒரு தகவல் வந்து இது தமிழ் சினிமாவுக்கு நல்லதில்லை. ஏற்கனவே தமிழ் சினிமா அழிவு காலத்தில் இருக்கும்போது மொத்தமாக அழிச்சிடலாம்னு ஒரு முடிவு எடுத்திருக்காப்புல எச்.ராஜா. எச்.ராஜானால தமிழ் சினிமா அடி. தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி, வணக்கம்.